வணக்கம். த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி இருந்தால், எப்படி நடைப்பயிற்சியை தொடர்ந்தால் அவர்களுக்கு இடுப்பு வலியும் மூட்டு வலியும் வராது. சரியா? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். விஷயம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்கள் லைஃப்பில் பயன்படும். சரிங்களா? அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா காலம் போய்கிட்டு இருக்கிற வேகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்நாளில் இந்த தகவல்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக பயன்படும். சரியா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வேஸ்ட் பண்ணுற இந்த 20 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும். அதுக்கு நான் உறுதியாக இருக்கேன். சரியா? அதே போல் லாஸ்ட் 2 நாட்கள் பதிவுகள் எதுவும் போடலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்ம கேன்சருக்கான மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஷெடியூல் பிஸியாக இருந்தது. அதுக்கு ப்ரிப்பரேஷன் 2 நாளாக இருந்தது. ஓகே, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் கால் வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உடலில் வாயுவை தங்க விடக்கூடாது. சரிங்களா? கேஸ்ட்ரிக் அப்படின்ற பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கக்கூடாது. ஓகே, டெஃபினட்டாக அதுக்கான முத்திரைகள் பண்ணணும். இந்த வாயு பிரச்சனை இருக்கிறவங்க எக்காரணத்துக்கு கொண்டும் கோவப்படவே கூடாது. அதே போல் காரமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. இது நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்நாளே முடக்கி போட்டுரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப உஷாராக இருங்க. வாயு பிரச்சனை இருக்கிறவங்க கோவப்படவே கூடாது ஒரு நிமிஷம் கூட. சரிங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் மாறக்கூடாது. அதே போல் காரமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. சரியா? இது 2த்தையும் தவிர்த்துருங்க. காலையில் எழுந்தவுடன் தண்ணி குடிக்கிறது, வயிறை க்ளீன் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷனாக இருங்க. வயிறு டெஃபினட்டாக ஒவ்வொரு நாளும் க்ளீன் ஆகணும். அதில் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. சரியா? அதே போல் டைமுக்கு சாப்பிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓரளவுக்காச்சு ஜீரணம் பண்ண பாருங்கள். சரியா? லேட்டாக சாப்பிட்டு அப்படியே தூங்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து நடைப்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். நடைப்பயிற்சி மிக்க மிக்க முக்கியமானது. சரியா? உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும், எலும்புகளும், தசைகளும் வேலை செஞ்சால் மட்டும்தான் வாயு கம்ப்ளீட்டாக வெளியே அனுப்ப முடியும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல லாக் ஆகி இருக்கும். சரியா? அதுதான் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வாயுவானது கண்டிப்பாக அந்த நாடி உயர்ந்திருக்கும். அதுக்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. இருப்பினும் நீங்கள் ரொட்டீனாக இதை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்நாளில் இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா உணவுகள் எல்லாமே முறைகள் மாறி போச்சு. சரியா? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். அதில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதை ஏற்படாமல் தடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதை மீறி பவர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒன்று தான் வழி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தினசரி நடைப்பயிற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் 6000 அடிகள் நீங்கள் நடந்திருக்கணும் ஒரு நாளைக்கு. சரியா? அதுக்கு பிறகு டைமுக்கு சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். சரியா? 3வது காரமாக சாப்பிடக்கூடாது. சரியா? 4வது மிக மிக முக்கியமானது, இது காலோட பாதம். இந்த கால் பாதத்தில் அடிப்பகுதியை ஊனி நடக்கக்கூடாது. சரியா? காலை ஃபுல்லாக தரையில் வைக்கிறீங்க. வைக்கும் போது ஃப்ரண்ட்டோட சப்போர்ட் தான் உங்களுக்கு 90% இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே 5 விரல்கள் தான் உங்களுக்கு 90% சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பின்னாடி கால் யூஸ் பண்ணி நடந்தீங்கன்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக டிஸ்க் ப்ராப்ளம் வரும், ஸ்பைன் ப்ராப்ளம் வரும், நெக் பெயின் வரும். அதே போல் உங்களோட ஜாயிண்டில் டெஃபினட்டாக பாதிப்புகள் ஏற்படும். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இது எந்த டைமில் இந்த மாதிரி நடக்க வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாத உபாதைகள் அதிகமாகும் போது உங்களை இது போல் நடக்க வைக்கும். பொதுவாகவே நீங்கள் ஒரு பாதி போதையான கண்டிஷனில் இருப்பீங்க. சரியா?
அதே போல் வயிறு வந்து நல்லா வெயிட்டாக ஃபீல் ஆகும். சின்னதாக தான் இருக்கும், இருப்பினும் நிறைய வெயிட் போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு அசதியான ஒரு வாக்கிங் தான் உங்களுக்கு எப்பயுமே தோணும். அப்படி நீங்கள் நடந்து பழகினீங்கன்னு சொன்னாக்கா ஓரிரு வருடங்களில் உங்களுக்கு ஜாயிண்ட்டுகள் டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் நடக்கிறதுக்கு, உட்காந்துறதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உபாதையாக இருக்கும். கீழே உட்காந்து எழும்போது காலில் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் ஃபீல் ஆகும், பெயின் ஃபீல் ஆகும். இதெல்லாம் வரக்கூடாது. எனக்கு வந்து எந்த விதமான எலும்புகள், ஜாயிண்ட்டுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் நான் இப்போ சொன்னது. கிளியராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்நாளில் இந்த பிரச்சனைகள் வராது. அதை தவிர்த்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, பார்த்துக்கலாம், நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பான விஷயம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற உணவு முறை வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் செட் ஆகாது. அதனால் நீங்கள் உணவுகள் சாப்பிடுங்க, முறையாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. அதே போல் வீட்டில் சமைச்சதை தவிர அவுட் சைடில் டெஃபினட்டாக சாப்பிடாதீங்க. சரியா? டெஃபினட்டாக சாப்பிடக்கூடாது. பிரியாணிக்கு ஒரு பேண்டு, அதை நீங்கள் வீட்டிலே சமைச்சிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஆயில் தான் வந்து மிக முக்கியமான எதிரியாக இருக்குது வாயு பிரச்சனைக்கு. அதனால் ஆயில் வந்து டெஃபினட்டாக செக்கில் ஆடக்கூடிய நல்லெண்ணெய், கலக்கெண்ணெய், தேங்காய் இதை பயன்படுத்துங்கள். இதுக்கு நீங்கள் மாறலை அப்படின்னு சொன்னால் ஆயில் இஸ் மோஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி உங்களோட ஜாயிண்ட்ஸ்க்கு. சரியா? அதை நீங்கள் மாற்றிடணும். அதே போல் டைம் சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும், வாக்கிங் கம்பல்சரி போகணும். சரியா? சூரிய ஒளியில் 1 மணி நேரமாவது இருக்கணும். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் சின்முத்ரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாத பிரச்சனையால் இருக்கிறவங்களுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும், கண் வந்து கலங்கின மாதிரியே இருக்கும், ஒரு பார்வை தெளிவு இருக்காது. அதனால் நீங்கள் சின்முத்ரை வந்து ஒரு நாளைக்கு 48 நிமிடங்கள், நீங்கள் எந்த வேலை அலுவலகத்தில் இருந்தால் கூட சரி, அந்த ஃப்ரீ டைமில் சும்மா வச்சுக்கோங்க. நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே கை வச்சுருந்தா கூட இது போல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். சரியா? அதை தவிர்த்து வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த முத்திரை பண்ணணும். சரியா? வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த முத்திரை பண்ணீங்கன்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? வாதம் அதிகமாக இருக்குது, என்னால் இப்போதைக்கு ரொம்ப முடியல, மாத்திரை போடணும், ஹாஸ்பிட்டலில் போகிற கண்டிஷன் இருக்குது அப்படின்றவங்க கைகளை குறைந்தது 60 முறை தட்டுங்க. சரியா? மாற்றி நல்ல ஃபோர்ஸாக தட்டணும். 60 முறை கிளாப் பண்ணுங்க. சரியா? டெஃபினட்டாக உங்கள் உடம்புல அடைப்பு ஏற்பட்டிருக்கிற வாயுக்கள் வந்து உடனடியாக ஏப்பமாக வெளியில் வரும். உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து அப்பயும் முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தனியா, ஓமம், சீரகம் இது 3ஐயும் சேர்த்து சின்னதாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கஷாயமாக போட்டு வெல்லம் போட்டு அதை குடிக்கணும். அப்படி குடிக்கும் போது உங்களுக்கு உடனடியாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அசிடிட்டி வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதனால் உங்களுக்கு ஈஸினஸ் கிடைக்கும். சரியா? இது எல்லாமே நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வாதம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக வராது. ஓகேவா? ஒரு மனிதன் நிகரான உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும். ஹைட் வந்து நம்ம எவ்வளோ இருக்கோம் அதுக்கு தகுந்த வெயிட் இருக்கோன்றது முக்கியம் கிடையாது. சரியா? காலநிலை மாறிவிட்டது. வெப்பம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அக்னி வெயில் மாதிரி இருக்குது. அதே போல் மழை இல்லை. சரிங்களா? நைட்டில் குளிருது. இந்த மாதிரி எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் மாறி போச்சு. எங்கே பார்த்தாலும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். சரியா? இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து சரிமானம் பண்ணி நம்ம உடம்புக்கு எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் மாறி போச்சு. டோட்டலாகவே மாறிடுச்சு. இன் அண்ட் அவுட் எல்லாமே மாற்றமாயிடுச்சு. சரியா? அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலைக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அபோவ் 30 இருந்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக 70க்குள்ளே தான் உங்கள் வெயிட் இருக்கணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 65 to 68 தட் இஸ் எனஃப். சரியா? அதை நீங்கள் எப்பாடுபட்டாவது மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கப்படும். சரியா? மெயினாக வாயு பிரச்சனைகள் தடுக்கப்படும்.
அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை பார்க்கும் வரை நன்றி. வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.